ஷே எப்பா பெஸ்ட்டோ தமிழ்நாடு கணக்கு. தமிழ்நாடு பார்த்தியா விவசாயத்தை அழித்து வெளியிலேருந்து வந்து நாற்று நடுதான். அப்போ தமிழ்நாட்டுக்கார போய் பூரா மூளையை திரிச்சு விற்று பில்டிங்காக போட்டு நாசம் பண்ணி வச்சுருக்கான் பார்த்தியா. இப்போ ஐயா எழுத்து கொண்டு வராரா விவசாயம் பண்ணதுக்கு உள்ள டெல்லியிலேருந்து ஊடாலப்பட்ட மாநிலத்தை வந்து நடுவைக்கு வரானா. அப்போ இங்கே உள்ளவங்க பூரா ஆணு பெண்ணு சோம்பேறித்தனமாக உட்காந்து பேப்பரை வச்சு பூரா வட்டி கடை வாரக்கடை கொடுத்து பூரா பூமியை அழித்து கூவ மாதிரி அதைத்தான் போட்டார்ல வட்டி கடை வாரக்கடை. அப்படியே தொடைய கிழிச்சி எறிவார். அந்த நேரம் அவன் கண்டார் வழிமா ஆதார கார்டில் சிக்கன் உட்காந்துருக்கா. பேங்க்லேருந்து வெளியில் கொடுத்து வாங்குது போகிறவரு. அப்படியே வேலை கிடையாதுப்பா, வேலை பார்க்காம தின்னு இப்படியே பேப்பரை விட்டு ஆட்டுதானே. அதுக்கு தானே போடுவார் பத்திரப்பதியில் பிடிச்சி ஆட்டுவார். பத்திரப்பதியில் தான் எல்லாம் இவன் பேப்பர் வட்டி கடை வாரக்கடை லேண்டு போட்டவன் புரோக்கர் வாங்கினவன் போனவன் கோடிக்கணக்கான பேப்பரை வச்சு அங்கே எங்கே எழுத்து வச்சுருக்காரு, பத்திரப்பதியில் எழுத்து வச்சுருக்காரு தமிழ்நாடு முழுவதும். பார்த்தியாப்பா பூமியில் விவசாயம் பண்ணுறதுக்கு அதர் ஸ்டேட். அப்போ இராணுவ வீரர்கள் எப்படி வருவான். இப்போ வட இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நாற்று நடுதான். அப்போ அமர்நாத் ஜோதிலிங்கத்துலேருந்து எப்படி இராணுவ வீரர் உள்ளே கொண்டு வருவார், இப்படி தான் கொண்டு வருவார். நாற்று நடுத மாதிரி நாற்று மாதிரி நட்டு உள்ளே கிடக்கிற களை எடுக்க விடுவார். கடவுள் தான் முடியும். முக்கால் சேர்த்தியம் புரிஞ்சுக்கோப்பா. எப்போ பதவி கொடுத்துட்டாரு ஏமா வேலை பாருங்கப்பா, பிறகு உங்கள் பதவி நாற்கால் சேர எழுத்து தெரிஞ்சிருவார். எங்கள் அண்ணன் மோசமான ஆளப்பா, ஈஸ்வரன் பரமேஸ்வரன் முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா.